அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை அதிகாலையில் எழுப்பினீர். நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய இந்த 7வது நாளின் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு என் தேவன் கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீரே. உம்முடைய சமூகத்தில் இந்த காலை பொழுதில் வந்திருக்கிற இந்த பாவியை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உமது சமூகத்தில் வந்திருக்கிறேன். என்னைப் போல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தேற்றி சமாதானப்படுத்தி இந்த நாளின் சத்தியத்தின் வெளிச்சத்திலே எங்களை கடந்து செல்லும்படி நீர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்னும் ஒரு மனமகிழ்ச்சி நாளுக்குள்ளாய் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு நாளின் நல் வாழ்த்துக்களோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு ஒரு சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு நல்லதொரு சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு நம்மோடு கூட இடைபடும்படியாய் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். 5வது சங்கீதம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களிகூர்வார்களாக. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதை இந்த வாசகம் எப்படி மகிமைப்படுத்துகிறது? யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் சந்தோஷத்தோடு கம்பீரிப்பார்கள். கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறார். அவருடைய நாமத்தை நேசிக்கிற மக்கள் அவரில் களிகூர்ந்திருப்பார்களாக என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், 9வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவது இல்லை. ஆகையால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை தேவன் கைவிட மாட்டார். ஆதலால் அவரை நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள் என்று 9வது சங்கீதம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன அனுகூலங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார்? அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய சமாதானம் உண்டு? இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார்? 5வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையில் உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதம்
தேவனுக்கு எந்த அளவு மகிமையை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவம் நம்ம எப்படி பலப்படுத்துகிறது? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 80வது சங்கீதம் 5வது வசனம், கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். அன்பு பிள்ளைகளே, உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு கண்ணீரோடு சேர்ந்த அப்பத்தையும் போஜனத்தையும் நமக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தேவனை தேடுகிற அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு தேவனுக்குள்ளாக காணப்படுகிறது என்பதை யோசிப்போம். 91வது சங்கீதம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். என் நாமத்தை அறிந்திருக்கிறவனை நான் விடுவிப்பேன். யாரெல்லாம் என் மீது வாஞ்சையாய் இருக்கிறார்களோ அவர்களை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்களை வைப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய காலங்களில் தேவனுக்கேற்ற அனுபவங்களை எப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம்? நாம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்முடைய மெய்யான வாழ்க்கைக்கு எவ்வளவு சாட்சியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மிடத்தில் காட்டுகிற அன்பு நம்ம எந்த அளவு தேவனிடத்தில் மகிமைப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். 9வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த லோகத்தில் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்பை அங்கு மக்களுக்கு காண்பித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் அவருடைய நாமத்தின் பேரில் களிகூர்ந்து கொண்டிருக்கிற நம்மில் யாருக்காவது என் சப்தத்தை தேவன் கேட்கவில்லை, நான் கூப்பிட்ட குரலுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்று சொல்லுகிற அனுபவம் நிச்சயமாக யாருக்கும் இல்லை. அவர் துன்மார்க்கர் கூப்பிட்டாலும் அந்த சப்தத்திற்கு செவி கொடுத்து கேட்டு அவனுடைய விண்ணப்பங்களை விடுவிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரை நம்பியிருக்கிற நம்முடைய வேண்டுதலுக்கு தேவன் பதில் சொல்லாமல் இருப்பாரா? சற்று யோசிப்போம். சில நேரங்களில் அந்த பதில் நாம் விரும்புகிற விருப்பத்திற்கு ஈடாக இல்லாவிட்டாலும், உடனே கிடைக்காவிட்டாலும், கர்த்தர் சகலத்தையும் அதனதின் காலங்களில் நேர்த்தியாய் நடத்துகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த வாக்கின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சரியாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரசங்கி 3:11 வாசிப்போம் என்றால் இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் சகலத்தையும் அதனதின் காலங்களில் நேர்த்தியாய் நடத்துகிறார். அன்பு பிள்ளைகளே,
யோபு பக்தன் சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய காலத்தின் கோட்பாடுகளிலே நாம் ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிற பெரிய சம்பவம் என்னவென்றால், யோபு 5:9 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய காலத்தின் நியமங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இவை எல்லாவற்றையும் ஞானத்தினாலே சோதித்து பார்த்தேன், நான் ஞானமுள்ளவனானேன் என்றேன், அது எனக்கு தூரமாயிற்று என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற எல்லா காரியங்களையும் நான் யோசித்து பார்க்கும்போது நான் மிகுந்த ஞானமுள்ளவனாக மாற்றப்பட்டேன் என்று எண்ணுகிறேன். ஆனால் அந்த ரட்சிப்பின் சமூகம் என்னை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை நான் அறியவில்லை என்று சொல்லுகிறார். மேலும் ஞானி சொல்லும்போது பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி தெளிவாக சொல்லுகிறது, தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அவர் அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஆலோசனைக்காரனாய் இருப்பது யார்? நாம் எவ்வளவு ஞானம் படைத்தாலும் அவருடைய ஞானத்திற்கேற்ற அவருக்கு அடுத்த அந்த மகிமையை நாம் நம்முடைய ஞானத்தினால் உணர முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது என்று இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ரோமரின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கேற்ற ஐஸ்வரியத்தை நாம் எப்படி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமர் 11:33, தேவனுடைய ஐஸ்வர்யம் அறிவு ஞானம் என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யத்தை தேடுகிறோம். ஆனால் ஐஸ்வர்யம் என்பது கர்த்தரை அறிகிற அறிவு, அவருக்குரிய ஞானம் என்றுதான், அவருக்கு பயப்படுதல் என்பதைத்தான் இங்கு பவுல் நமக்கு சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை நம்புகிற அனுபவமுள்ள பிள்ளைகள் எப்படிப்பட்ட மகத்துவத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்பதை யோசித்து நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு பரிச்சயப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவரை தீர்க்கமாக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்திய வார்த்தைகளை கடைப்பிடித்து நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அந்த தீர்மானத்தின் பலனை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதில் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லை. அப்படிப்பட்ட தேவன் நம்மை இந்த காலை வேளையில் அழைத்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை தெரிந்து கொண்ட தயவிற்கு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவரை தேடுகிற அனுபவத்தோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவர் உங்களை எழுப்புகிறார், உங்களை தட்டி அழைக்கிறார் என்றால் கண் விழித்து அவருடைய சப்தத்திற்கு செவி கொடுத்து, அன்றைக்கு சாமுவேல் சொன்னாரே, இதோ அடியேன் இருக்கிறேன், அதை போல நம்மை நோக்கி கூப்பிடுகிற தேவனுக்கு பதில் மொழி கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த லோகத்தின் பாடுகளுக்கு மத்தியிலே எங்கள் ஜீவன் சுகமாய் கடந்து போவதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்ட பாதுகாவலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்.
உலக ஈடுபாடுகளில் நாங்கள் அதிகமாக லயித்து விடாதபடி, ஆண்டவரை உம்மை மாத்திரம், உம்முடைய வேதத்தை மாத்திரம், உம்முடைய நற்குணங்களை மாத்திரம் நாங்கள் கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அபியாசிக்க எங்களுக்கு நல்ல சாந்தத்தை என் தேவன் கட்டளையிடும். எங்களுக்குள் இருக்கும் அமைதி உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் திருவார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி அனுபவ ரீதியாக நாங்கள் சாட்சியாக வாழ்வதற்கான செய்கைகளை செய்வதற்கு எங்களுக்கு பலத்தை தாரும். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மை நம்பினவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி, இந்த நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கு எங்களுக்கென்று நீர் கட்டளையிட்ட இந்த ஓய்வு நாளின் வெளிச்சத்திலே நாங்கள் கடந்து செல்ல எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து, இந்த நாளை நாங்கள் ரம்மியமாய் ஆசரிக்க, சந்தோஷத்தோடு ஆசரிக்க, களிப்போடு ஆசரிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதியும். நல்ல வார்த்தைகளோடு நாங்கள் துவங்குகிறோம். நல்ல ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை முடிக்க எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்கு, அவரை நம்புகிற நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் என்ற சத்தியத்திற்காய் தேவனை ஸ்தோத்தரித்து, இந்த நாளில் இந்த தேவ சப்தங்கள் நம்முடைய இருதயத்திற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.